ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என் கையில் வந்து கத்திரிக்காய் வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு தவா ஃப்ரை அட்டகாசமாக இருக்கும். ஸ்டார்டர் மாதிரியும் கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுத்துடலாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதம், ரைஸ் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் தாவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல நான் ட்ரையாக ஒரு மிக்ஸி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நார்மல் காரம் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரோஸ்டட் ஜீரா பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் ஒரு பொடியாக திரிச்சிக்கங்க. இப்படியே இருக்கட்டும். இந்த கத்திரிக்காய் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கேன். நல்லா அலம்பிட்டு ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சிட்டேன். ட்ரையாக இருக்குது. கத்திரிக்காயை இந்த போர்ஷன் எடுத்துடலாம். கட் பண்ணி அதே மாதிரி இந்த 2 போர்ஷன் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை இந்த மாதிரி பத்தியாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு போல் வச்சுருக்கேன். அந்த போலில் சேர்த்துறேன். இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துடுறேன். சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச பொடி இருக்குல்ல, பொடியை தூங்க மேலே தூவிட்டு நல்லா கோட் பண்ணு. ஒரு கத்திரிக்காயிலையும் இந்த மசாலா பொடி சேரணும் நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொடி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், கடலெண்ணெய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பரட்டி விட்டுறேன். இந்த மாதிரி மசாலாவில் கோட் பண்ண இந்த கத்திரிக்காவை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் நல்லா மசாலா சேர்ந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நம்மளோட கத்திரிக்காய் கிட்டத்தட்ட 20-25 மினிட்ஸாக நல்லா ஊறின்னு இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ உப்புலாம் போட்டனால நல்லா இப்போது நீர் கோத்துட்டுருக்கு. வாங்க இப்போ தவாவில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வைக்கலாம். தவா நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுருக்கு. 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டெடுத்து இதில் நம்மளோட இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல வைங்க. ஒன்றா பொறுமையாக மசாலா கோட்டிங்கோடு சேர்த்து வைங்க. ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வதக்கெடுக்கும். எக்ஸஸாக மசாலா இருந்ததுன்னா அப்படி எடுத்து ஸ்பூனில் போட்டு மேலே அப்படி அப்ளை பண்ணுங்க. ஈவனா
இதை இந்த பக்கத்தில் இந்த பக்கம் திருப்புங்க. பார்த்தீங்களா, நல்ல மசாலா கோட்டாகி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணு. மறுபடியும் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் திருப்பி போடு. பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் சும்மா ஃபென்டாஸ்டிக்காக மசாலா கோட்டாகி பாருங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. பாருங்க, நம்மளோட தவா ஃப்ரைடு கத்திரிக்காய் மசாலா தயார். நம்மளோட தவா ஃப்ரைடு பிரிஞ்சால் ரோஸ்ட்டு அட்டகாசமான ரெசிபி. சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூடலாம் டெட்லி காம்பினேஷன். தயிர் சாதத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.